போன்ஜூர் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சுகமாக்குறோம். அதே போல் நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ஆப்பம் செய்யலான்னு இருக்கிறேன். ஒருத்தவங்க என்னை கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஆப்பம் மாவு அரைச்சி ஊற வச்சு மாவு அரைச்சி செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு என்னை கேட்டிருந்தாங்க. நான் அது மாதிரி செஞ்சதே கிடையாது. நான் பவுடர் இருக்குது பாருங்கள், அதை அந்த அரிசி மாவில் தான் நான் செஞ்சுக்கிறேன். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டுக்கிறேன். இந்த தடவை அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால சரி நம்மளும் அந்த மாதிரி எசை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு அதை செய்ய போகிறேங்க. வாங்கங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதான் முதல் வருஷம் செய்ய போகிறேன். வாங்க சேர்ந்து செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பஸ்மதி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். இது நான் லீடல் கிடக்குது பாருங்கள், அங்கே தான் நான் வாங்கினேன். இது நம்ம எல்லா கடையிலையுமே வாங்கலாம். எத்தனை மாதம் வருஷம் எங்கே பார்த்தாலுமே நம்மளுக்கு பஸ்மதி அரிசி கிடைக்குங்க. இப்போ நான் ஒரு சின்ன குவான்டிட்டி தான் நான் போட்டு செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு சின்ன வேர் தான். இதில் நான் ஒரு 2 வேர் போட்டு நான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இதில் நம்ம ஒரு 2 வேர் போடலாம். 1 2. நீங்கள் எந்த வேர் போட்டாலுமே நீங்கள் அந்த வேர் கணக்குக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கணக்குலாம் ஒன்றும் தேவை கிடையாது. இது வெளியே நம்ம மாவு அரைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான சர்க்கரை தேவையான பால் அதை தான் நம்ம போட போகிறோம். நான் தேங்காய் அரைச்சிலாம் நான் போட போகிறது கிடையாது. தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். ஓகேங்களாங்க. இப்போ நம்ம இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இதை நம்ம ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் நம்ம அரைக்கணுங்க. அரைச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு அதை ஊற வைக்கணும். ராத்திரி ஃபுல்லாக அது ஊறணும். அதுக்கப்புறமெல்லாம் தான் நம்ம நாளைக்கு காலையில் நம்ம அதை சுடலாம். ஓகேங்களாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், 2 வேர் நான் செஞ்சுறேன். இது எவ்வளோ கிராமுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது 190 கிராம் இருந்துச்சு. நான் கொஞ்சோண்டு இந்த மாதிரி அழுக்கை பண்ண ஒரு 200 கிராம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 200 கிராம் கணக்குன்னு இந்த கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த 200 கிராம் அரிசியை நான் நல்லா கழுவிட்டேன். இதை நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த அரிசி பாருங்கள், ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, நம்ம வீட்டில் எப்பயுமே நம்ம சோறு ஆக்குவோம் இல்லையா? அப்போ அந்த சோறை நம்ம ஒரு புடி சோறு நம்ம இதில் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு புடி சோறு நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தண்ணி இது பாருங்கள், அரிசி தண்ணி, இதை நம்ம இதில் கொஞ்சமாக ஊற்றி முதல்ல நம்ம இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா எடுத்துக்க வேணாம், அரைச்சி நல்லா அரைச்சதுக்கு அப்புறம்னா அந்த அரிசியை நம்ம இதில் கொட்டி அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த அந்த சோறை நான் அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த ஏன் நான் இதை நான் முதலே உங்களை அரைக்க சொல்கிறேன்னாக்கா, சில சமயத்தில் அது அரைக்காது, முழு சோறாக்குற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாகிடுச்சு பாருங்கள் நம்ம அரைச்சது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த அரிசியை போட்டு இந்த தண்ணியை நம்ம முதல்ல இதில் ஊற்றிடுறேன். ஆமாங்க. இப்போ இந்த அரிசியை போட்டுடுவோம். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் செய்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அரிசியை நான் இதில் போட்டுட்டேன். இதை இப்போ நம்ம அரைப்போம். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த அரிசி கூடவே நான் ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு போடுறேன். இந்த தேக்கரண்டி அளவில் நான் 1 கரண்டி சர்க்கரை போடுறேன். நம்ம நாளைக்கு தான் அதை ஒழுங்காக செய்ய போகிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு இது புளிக்கணும் இல்லையா மாவு, அதுக்காக நம்ம 1 கரண்டி போட்டாலே போதும். இந்த தேக்கரண்டியில் நான் கொஞ்சோண்டு தேங்காய் பால் வச்சுக்கிறோம், அதையும் அதில் ஊற்றி நம்ம அரைச்சிடுவோம். 1 2 3 4 ஒரு 5 தேக்கரண்டி அளவுக்கு நான் தேங்காய் பால் வச்சுக்கிறாங்க இதில். நாளைக்கு அது புளிச்சதுக்கு அப்புறமெல்லாம் நம்ம தேங்காய் பால்லாம் அது நிறையா ஊற்றி நம்ம அதில் செய்ய வேண்டியதான். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம்.
மேஜிக்லாம் செய்யுது பாருங்க, எங்கள் வீட்டு மஷின்னு மேஜிக் செய்கிறாரு. ஓகேவாங்க, இந்த மாவை நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த லெவ்யூர் இருக்குது பாருங்கள், இந்த லெவ்யூர் இது வந்து சோடா உப்பு. இப்போ நான் 200 கிராம் இந்த லெவ்யூர் காட்டினேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. அதுக்குள்ளே வீடியோ நின்றுச்சு. இங்கே பாருங்கள், நான் இதில் நான் 11 கிராம் இருக்குதுன்னு சொன்னேன். இதில் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. லெவ்யூர் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு அரை பாக்கெட் இருந்தது. நான் வீடியோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க நான் செஞ்சேன். எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ அப்பப்போ கட் ஆகிடுது, இடம் இல்லைன்னு சொல்லுது. இந்த பாருங்கள், நான் இதில் கொட்டினேன். இதில் ஒரு அரை பாக்கெட் இதில் கொட்டிக்கிறேன். நான் கொட்டிட்டு இதை நான் மெலாஞ்சே பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு நான் எதுவுமே செய்யலை. இதை பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி செய்யும் போது எதையும் நான் கஷ்டப்பண்ணி செஞ்ச மாதிரி எனக்கு எரிச்சலாகிற மாதிரி இது. இதை பாருங்கள், நல்லா சூப்பராக நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த கடைசி நேரத்தில் என்னை பழி வாங்கி விட்ட மாதிரி இந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் பழசு தேவையில்லாததெல்லாம் குப்பையில் போட்டேன் பாருங்கள். இப்போ அதெல்லாத்தையும் தூக்கி கழிச்சிட்டு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் ஒரு அரை பாக்கெட்டு லெவ்யூர் நீங்கள் போடணும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நான் உங்களுக்கு எப்பயுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு எழுதுறேன். எல்லாமே எவ்வளோ போட்டேன், என்ன அரிசி எவ்வளோ, இந்த சர்க்கரை அது இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறாங்க. சரிங்க, இங்கே பாருங்கள், தேஜா லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம போட்ட அந்த சோடாவுக்கு நுர வருது. ஓகேங்களாங்க. சரிங்க, இப்போ இந்த மாவு நல்லா ஊறணும். நாளைக்கு காலையில் நம்ம ஆப்ப சுட்டு சாப்பிடலாம். ஓகே, நல்லா இந்த மாவு இந்த ஆப்பம் மட்டும் சூப்பராக வந்துச்சு வச்சுக்கோங்க. எனக்கா நான் சொன்ன நானும் இதை முதோசை செய்கிறேன்னு சொல்லிட்டு இது நல்லா வந்துச்சுனாக்கா அடிக்கடி செஞ்சிட வேண்டியதான். ஓகேங்க, சரி, இதை நம்ம நாளைக்கு சுட்டு பார்க்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா ஆப்பம் சுட போகிறோம். நேற்று நம்ம மாவு நல்லா அரைச்சி அதை ஊற வச்சுட்டோம். இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அது நல்லா ஊறி நின்றுது. இப்போ நம்ம அந்த மாவை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இங்கே பாருங்கள், இது இப்போது நம்ம நல்லா கொலன்னு தான் இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், லேசாக பொங்கிக்குது. ஏன் இப்படி லேசாக வந்துக்குதுன்னா நம்ம அந்த ஈஸ்ட்டு சொல்கிறாங்களே அது போடலை. நம்ம இது ஈஸ்ட்டு நான் இந்த லெவ்யூர் போட்டேன் பாருங்கள், நம்ம கேக்குக்கெலாம் போடுறோம் பாருங்கள், அந்த லெவ்யூர் தான் போட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம எனக்கு தெரியல, ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, நம்ம 2 பேரும் நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள். அதனால் எனக்கு தெரியல இது எப்படி இருக்குதுன்னு. வாங்க, இந்த வருஷம் நம்ம எஸ்ஐ பண்ணி பார்ப்போம். வரலன்னா அடுத்த தடவை ஒழுங்காக செய்ய வேண்டியதான். என்ன சொல்கிறீங்கல்ல? சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, இது கொஞ்சம் கட்டியாகிற எனக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் நம்ம ஊற்றணும். இதில் நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறேன். ஒரு இதில் அரை கரண்டி அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றின மாதிரி இருக்கணும். நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது, வெறும் தேங்காய் பால் தான் இதில் ஊற்றணும். இதில் இப்போ சர்க்கரை போடணும். இப்போ பாருங்கள், இந்த கரண்டி அளவுக்கு நான் ஒரு கரண்டி சர்க்கரை போடுறேன். பார்ப்போம் 10 தானே, அதுக்கப்புறமெல்லாம் நம்ம போட்டுக்குவோம். ஏன்னா ரொம்ப சர்க்கரை போட்டால் திகட்டிடும். அதனால் நம்ம ஒரு அளவுக்கு நம்ம சர்க்கரை போடுவோம். ஏற்கனவே நேற்று நம்ம அந்த மாவை அரைச்சி அரைக்கும் போது நம்ம என்ன செஞ்சோம், ஒரு கரண்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறோம் நம்ம. நாங்கள் இதை நல்லா கரைச்சிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னுட்டு. இன்னும் போடணுங்க, சர்க்கரை போடணும் இன்னும். நான் அப்பப்போ பார்த்துக்கிறேன், ஏன்னா அப்பப்போ பழி வாங்கி விட்ருவோம். சரி, இப்போ நான் மேற்கொண்டு மறுபடியும் இன்னும் ஒன்று போடுறேன். அப்போ இந்த கரண்டியில் நான் ஒரு 3 கரண்டி போட்டுருவேன். புளிஸு நேற்று போட்ட கொஞ்சோண்டு இருந்தது. சூப்பராக இருக்குதுங்க, கரெக்டான அளவில் இருக்குது. சரி, இப்போ நம்ம சுட்டு பார்க்கலாம். இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், என்கிட்ட ஆப்ப சட்டி இல்லை. போன தடவை நான் சுட்டப்போ நான் இதில் தான் செஞ்சேன்.
நான் கண்டிப்பாக ஒரு ஆப்ப சட்டி வாங்கிடுவேன். இப்போ வந்து நம்ம இதில் செய்யலாமா? சரிங்க, வாங்கங்க பார்க்கலாம். கொஞ்சோண்டு இந்த நெய் தடிகிறாப்புல சரிங்க, இப்போ ஊற்றலாமா ஆப்பம்? கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விடலாம். அவ்வளோ இப்போ நம்ம லேசாக சுற்றணும். இப்போ பாருங்க, இதை நம்ம அப்படி நல்லா அழகாக அப்படி சுற்றிட்டு 2-3 தூர் செஞ்சால் தான் அந்த ஓரம் வந்து நல்லா அழகாக வரும் நம்மளுக்கு. அவ்வளோ இப்போ வந்து இதை நடுவில் இப்படி விட்டுடலாம். இப்போ நான் வந்து அந்த கரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள், இந்த பால் இதை வந்து நம்ம இதில் லேசாக கொஞ்சோண்டு ஊற்றணும் நடுவில். இப்போ இவரை மூடி போட்டுடலாம். இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக அழகாக வந்துட்டாரு. வாவ், ஆளாங்க, வாவ். இருங்க, இன்னொன்று ஊற்றிட்டு நம்ம அவரை பார்க்கலாம். அதே போலயே கொஞ்ச நேரம் காத்து நிற்போம். வாவ், சூப்பர். இப்போ சுற்றுவோம் கொஞ்சோண்டு. அதே போல் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் சுற்றுங்க, அப்போ தான் அந்த அந்த ஓரம் வந்து நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இதில் நான் சொன்ன மாதிரியே இவரை வந்து லேசாக அப்படி ஊற்றி விட்டுடலாம். மூடி போட்டுற வேண்டியதான். பாருங்க, அதாங்க அப்பம். அதாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஆப்பம் செஞ்சுக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போமா? இங்கே பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இன்னும் இது நம்மக்கிட்ட என்கிட்ட வந்து ஆப்ப சட்டி இல்லை, அது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக பெருசாக இருக்கும். நம்ம அந்த கரைச்ச தேங்காய் பால் இது பாருங்க, அதை வந்து நம்ம லேசாக கொஞ்சோண்டு இப்படி ஊற்றிட்டு இங்க பாருங்க, magnifique. Wow. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் செஞ்ச ஆப்பம் வந்து செம்ம சூப்பராக வந்துக்குதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அதை ரிசீவ் பண்ணிருந்து நான் வந்து இதை அரைச்சி செஞ்சு காட்டணும்னு நினச்சேன். அதே போலயே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சும்மா ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலான்னு தான் நான் உங்களுக்கு செஞ்சேன். வச்சா உடனே எடுக்கவே முடியல, அவ்வளோ அளவுக்கு சூப்பராக
சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே. சரிங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் பார்த்த நிறையா பேர் வந்து நல்லா ஸ்டைலாக அழகாலாம் உடிச்சின்னு போயிட்டு வராங்க. இன்னைக்கு வந்து லைதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் போய் தாத்து போய் பார்த்தேன்னா இன்னைக்கு ஃபேத்தாடுது. பார்த்தா லைதுன்னு போட்டுக்குது. எல்லாருக்கும் வந்து போன் ஃபெத் லைது. சரிங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஆப்பம் போட்டதில். சரி, நீங்களும் வந்து வீட்டில் சேவ் பண்ணி பாருங்க. சரிங்க, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.